ராவணனிடத்திலே யாராவது உபதேசம் செய்து பார்ப்போமா? அவன்தான் பிராட்டியை அபகரித்து கொண்டு லங்கையிலே போய் சிறை வைத்தவன். அந்த ராவணனுக்கு சீதை தான் உபதேசம் செய்கிறாள். ராவணா, இப்போதும் ஒண்ணு கெட்டு போயிடவில்லை. ராமன் காலில் விழுந்தவரை என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னிக்க கூடிய பண்பு உடையவன். நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், என்ன போய் திரும்ப ராமனிடத்துல சமர்ப்பித்து விடு, கைகுலுக்கி நண்பன்னு சொல்லிக் கொண்டால் போரும்னு சீதை சொல்லுகிறாள். காலில் விழ வேண்டும்னு சொல்லவில்லை. ஏன்னா ராவணனுக்கு ஏற்கனவே அகங்காரம் அதிகம். அவனிடத்துல போய் நீ ராமன் காலில் விழுன்னு சொன்னா உடனே திமிரிண்டு முடியாதுன்னு சொல்லி விடுவான். வேண்டாம், அவனும் ஒரு ராஜா, நீயும் ஒரு ராஜா, கைகுலுக்கி நண்பன் என்றாவது சொல்லிக்கொள் என்று அவன் எப்படி சொன்னால் ஏற்பானோ அதை போல உபதேசங்களை சீதை பண்ணி பார்க்கிறாள். இது என்ன உள்ளம்? யாராவது நம்மிடத்துல அபச்சாரப்பட்டவனுக்கு உபதேசம் செய்வார்களா? அந்த பண்பு சீதைக்கு கிடையாது. ராமனுக்கு வேணா பொருந்தும், நல்லது வேணும்னு கேட்டால் கண்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்ணார். சீதை கேட்காமலேயே உபதேசிக்கிறாளே, என்ன காரணம்னால் மனசுல ஈரம் இருக்கு. நாளைக்கு இந்த ராவணன் என்ன பாடுபட போகிறான் அவளுக்கு மனசுல தெரிகிறதோ இல்லையோ, ஐயோ குழந்தை இந்த கட்டப்பட வேண்டாமே, தடுத்து விடலாமேன்னு மனசு பதறுகிறது. அப்போ ஒருவர் துன்பப்படுவதை பார்த்து பொறுக்கவே முடியாது. அவர் விரோதியாக பகைவனாக இருந்தாலும் சரி, என்னால் பொறுக்க முடியாதுன்னு சீதையினுடைய வார்த்தை. ராட்சசிகளுக்கு ராவணன் ஒரு ஆணை பிறப்பித்திருந்தார். 10 மாசம் இவளை எப்படியாவது துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி என்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் என்று ராவணனுடைய ஆணை. அப்ப திரிஜட்டை என்று ஒரு அரக்கி இருந்தாள். அவள் ஒரு நாள் வந்து தான் கண்ட கனவை சொல்லுகிறாள். இவளை போய் நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்களே, சீதையிடத்தில் அபச்சாரப்பட வேண்டாம், நான் ஒரு கனவு கண்டேன். ராமன் பெரிய ஒரு வெள்ளை யானை பேரிலே வருகிறார், ராவணனை கொன்று விடுகிறார். அவன் கழுத பேர்ல ஏறி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டு தெற்கு நோக்கி நரகப்பட்டணத்தை நோக்கி சென்று விடுகிறான். ராமன் ஜெயித்து பெரிய புஷ்பக விமானத்தில் அமர்ந்து சீதை அழைத்து கொண்டு அயோத்திக்கு போகிறார். இந்த கனவை நான் கண்டிருக்கிறேன். நாளைக்கு ஆட்சி மாறியதென்றால் உங்கள் பாடுதான் கஷ்டம். இன்னைக்கு ராவணன் ஆட்சியில் இருக்கார், உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நாளைக்கு ராமன் ராஜாவாக ஆனால் முதலில் உங்கள் தலைதான் உருளும். இப்பவே சீதையினிடத்துல சரணாகதி செய்யுங்கோள்னு திரிஜட்டை சொல்லுகிறாள். ராட்சசிகளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப சரணாகதி பண்ணா ராவணன் இன்னைக்கே கொன்னுடுவார். இப்ப அவளை சித்திரவதை பண்ணா நாளைக்கு ராமன் கொல்ல போகிறார். என்ன செய்வதுன்னு தெரியாம திகைத்து போனார்களோ இல்லையோ. அப்ப சீதை சொல்றா, ஐயோ நான் மன்னித்து விட்டேன், நான் இவர்களை ரட்சிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாள். ஐயோ நான் ரொம்ப வலிமை அற்றவள், நான் துர்பலை, பலம் அற்றவள். என்ன பலம் கிடையாதுன்னால் துன்பப்படுவதை பார்த்து கொண்டிருக்கும் பலம் சீதைக்கு கிடையாதான். அதனால துர்பலை. ஒருவர் துன்பப்பட்டாலே உடனடியாக உதவ வேண்டும் என்கிற எண்ணம் சீதைக்கு உண்டு. அந்த மனசில் இருக்கும் ஈரத்தை தான் ஆர்திரா என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள்.